ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்டிபிசி அதுக்கான நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ண போகிறேன். அதே மாதிரி எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எக்ஸாம் டேட் எப்படி பார்க்குறது, சென்டர் எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படின்ற எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட நோட்டிஃபிகேஷனில் காட்டும். உங்கள் டவுட்ஸ் இதெல்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் 2 லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் அது இல்லாமல் நம்ம வேறு எது மூலயமா நம்மளால் அதை செக் பண்ண முடியும் அப்படின்றது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதாவது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு மெயிலோ இல்லைனா ஃபோன்லேயோ ஏதாவது வந்திருக்கும். ஸோ அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக அதுக்குள்ளேயே போய்ட்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தது கால் லெட்டர், அதாவது அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதை டவுன்லோட் பண்ணுறப்போ என்ன வரும் அப்படின்னா, எக்ஸாம் டேட்டு, என்ன ஷிஃப்ட்டு, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் அதில் ஷோ ஆகும். ஸோ அதான் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் கொஞ்சம் கிளியராக எலாபரேட்டாக கொஞ்சம் லாங்காகவே சொல்கிறேன். ஏன்னா அந்த வீடியோவில் ரொம்ப டியூரேஷன் எடுக்குது அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். ரொம்ப நேரம் போடுறோமே அப்படின்னு சொல்லி யோசிச்சு தான் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னேன். பட் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி ஒரு மெயில் வந்துச்சு. நம்ம அப்ளை பண்ணியிருப்போம்ல. ஸோ அப்ளை பண்ணியிருக்கப்போ நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி ஒரு மெயில் வந்துச்சு. கரெக்டாக இது எப்போ பார்த்தீங்க அப்படின்னா 11 டேஸ் முன்னாடி, அதாவது 11 நாளைக்கு முன்னாடி உங்களோட இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணது அப்ளிகேஷன் ப்ரொஃபஷ்னலி அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு மெயில் வரும். ஓகேங்களா? ஸோ இது நிறைய பேருக்கு வரலை அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் யோசிப்பீங்க. அதே மாதிரி ஃபோன்லேயும் நம்மளுக்கு மெசேஜ் வரும். ஒருவேளை உங்களுக்கு அது ரிசீவ் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு டேட்டு, அதாவது எக்ஸாம் டேட் கொஞ்சம் லேட்டாக வரும். ஏன் அப்படின்னா 24 இந்த மந்த் 24 வரைக்கும் எக்ஸாம் இருக்குது. அதனால் உங்களுக்கு டிலே ஆனாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸில் போய்ட்டு கரெக்டாக தெரியுதா அப்படின்றத மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த மெயில் வர்றது, ஃபோன் அந்த மெசேஜ் வர்றதுலாம் நீங்கள் அவ்வளோ இஷ்யூவாக பார்க்க தேவையில்ல. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன மெயில் வந்துச்சு அப்படின்னா, ஃபஸ்ட் ப்ரொவிஷனலி அக்செப்ட் பண்ணிட்டாங்க. செகண்ட் என்ன அப்படின்னா, உங்களுடைய எக்ஸாம் சென்டரும் சிட்டியும் உங்களுக்கு என்ன ஆச்சு, அப்டேட் ஆகிடுச்சு. நீங்கள் ஆர்ஆர்பி அந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் வந்துச்சு. ஸோ இது 2 ஃபஸ்ட்டு வந்துச்சா. ஸோ இதுக்கப்புறமா தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஆர்ஆர்பி வெப்சைட்டில் போயிட்டு நம்மளோட ரெஜிஸ்டர் நம்பர் போட்டு நீங்கள் லாகின் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆதார் மூலமாக லாகின் பண்ணலாம். ஸோ இந்த 2 சைடு நம்மளுக்கு என்ன இருக்குது, ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மெயில் பார்த்துடலாம். இது தான் என்னது அப்படின்னா, ஓகே இதுதான் என்ன பார்த்தீங்கன்னா, கால் லெட்டர் உங்களுக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லி அவங்களே இமெயிலில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் போய் பார்த்தாலும் சேம் அதே வெப்சைட் கூட தான் போகும். நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் வாங்குற மாதிரி ஏதாவது எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி CEN 05/2024 அதுக்கான கால் லெட்டர் வந்தாச்சு. ஸோ அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இன்னொன்று என்ன நோட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நாட் அவைலபிளாக இருக்குது. அதாவது உங்களோட அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆகலை, இல்லை ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஏதாவது அதில் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத டபுள் செக் பண்ணணும். ஸோ இதான் பேசிக்காக நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதிலே நிறைய பேரோடது டவுட்ஸ் கிளியராக இருக்கும். ஸோ எல்லாேருக்கும் சேர்த்து நான் ஒரே மாதிரியாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஒருவேளை உங்களுக்கு அந்த ப்ரொவிஷனலி அக்செப்டட் அப்படின்னு ஷோ ஆகலை, வேறு ஏதாவது ஒரு இஷ்யூ காமிக்குது, இல்லை ஸ்லாஷ் காமிக்குது ஏதாவது ஒன்று அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதில் ஏதாவது நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்னாச்சு, இமெயிலில் இருக்க லிங்க்கை நான் கிளிக் பண்ணேன். இந்தமாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆச்சு. டைரெக்டாக இதில் என்ன கேட்குது அப்படின்னா, நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் நம்ம டேட் ஆஃப் பர்த்தும் கேட்குது. அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், லாகின் பண்ணணும். இதுக்கெல்லாம் முன்னாடி எப்படி நான் ரெஜிஸ்டர் நம்பர் கண்டுபிடிக்கிறது, ஒருவேளை என்கிட்ட அப்ளிகேஷன் ஃபார்ம் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த rrbapply.gov.in அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்தமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லாகின் வித் ஆர்ஆர்பி அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட யூசர் ஐடி, பாஸ்வேர்டு, இதெல்லாம் ஃபோன் நம்பர் இல்லை இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கேட்குற மாதிரி கேட்கும். எனக்கு அது ஞாபகம் இல்லை, என்ன யூசர் ஐடி கொடுத்தேன்னு தெரியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஃபர்காட் பாஸ்வேர்ட் கொடுத்து கண்டுபிடிக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்கோம் அந்த ஆர்ஆர்பி அக்கௌண்ட். ஸோ ஆதாரை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், லாகின் பண்ணலாம். ஸோ அந்த ஆதார் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபோன் நம்பர் கேட்கும். ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்க ஃபோன் நம்பர் அது
நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணாமது கூட இருக்கலாம், ஒருவேளை உங்கள் வீட்டில் இருக்கவங்கள்தான் இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். கரெக்டாக ஆதாரில் லிங்க் பண்ண ஃபோன் நம்பர் கொடுக்கணும். கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படின்றது கொடுத்தோன்னா என்ன ஃபோனுக்கு வந்து இந்த ஓடிபி போகுது அப்படின்ற லாஸ்ட்டு 4 டிஜிட் நம்மளுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா, அந்த 4 டிஜிட் போன அந்த ஃபோனில் உங்களுக்கு அந்த ஓடிபி வந்திருக்கும். ஸோ அந்த ஓடிபி எடுத்துகிட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும், இதில் என்ட்ரு பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஆதார் மூலமா நம்ம லாகின் பண்ணுறது. ஒருவேளை உங்களுக்கு ஆல்ரெடி இமெயில் அட்ரஸோ இல்லை ஃபோன் நம்பரோ எல்லாம் தெரிஞ்சு எனக்கு பாஸ்வேர்டும் தெரியும் அப்படின்னா நீங்கள் ஆர்ஆர்பி அக்கௌண்ட் அதிலே போய் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இது தெரியாத பட்சத்துக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆதார் மூலமாக லாகின் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து பேசிக். ஓகே, இப்போ வந்து நம்ம ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணிவிட்டு அதில் ஐ எம் நாட் அ ரோபோட் அப்படின்றத கிளிக் பண்ணி லாகின் அப்படின்றத கொடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து எனக்கு க்ரெடென்ஷியல் இன்கரெக்ட் அப்படின்னு வருது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் எனக்கு என்ன பண்ணுங்கன்னா, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய இன்ஸ்டாகிராமில் வந்து சென்ட் பண்ணுங்கள். ஆர் நீங்கள் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ண முடியும் அப்படின்றத கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய இன்ஸ்டாகிராம் அதே மாதிரி பர்சனல் இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் நான் வந்து கொஞ்சம் அவைலபிளாக தான் இருப்பேன். எவ்வளோ சீக்கிரம் நான் பார்க்குறேனோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ அதில் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து சொல்வேன். ஓகே, இப்போ நம்ம அதுக்குள்ளே லாகின் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியில் போனீங்க அப்படின்னா கரெக்டாக அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் ப்ரொவிஷனலி அக்செப்டட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் போயிட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், என்னெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கோம், இல்லை ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா, ஏதாவது சேஞ்ச் இருக்கா அப்படின்றத கரெக்டாக செக் பண்ணுங்கள் எல்லாமே. ஒருவேளை அந்த ஸ்டேட்டஸ் உங்களுக்கு ஷோ ஆகலை அப்படின்னா என்ன ஆகுது, ஏதோ ஒரு இஷ்யூன்னு அர்த்தம். எனக்கு கீழே பார்த்தீங்க அப்படி வச்சுக்கோங்க, அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் ரிஜெக்டட்னு இருக்குது. ஏன் அப்படின்னா நான் பேமெண்ட் அதில் பே பண்ணல, அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரி ஏதாவது ரீசன் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை செக் பண்ணிக்கோங்க. இன்னொன்று பேமெண்ட்டை வந்து செக் பண்ணணும் அப்படின்னா அந்த பேமெண்ட் இந்த வேர்டு இருக்குல்ல, ஸோ அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் செக் பண்ணி அதுலேயே நீங்கள் பார்க்கலாம். சொன்னல எங்கே என்னோடய பர்சனல் இன்ஸ்டா ஐடி இருக்கும் அப்படின்னா, என்னோடய யூடியூப் சேனலில் போனீங்க அப்படின்னா மோரில் இந்த பர்சனல் ஐடியும் என்னோடய சேனலோட ஐடியும் வந்து இருக்குது இன்ஸ்டாகிராமில். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு இன்ஸ்டாகிராமில் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோ என்ன இஷ்யூவோ அதை நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு முடிஞ்ச அளவு சீக்கிரமே ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா, ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக்காக. ஸோ இதில் இருக்க ரெஜிஸ்டர் நம்பரை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிவிட்டு இது வந்து rrbchennai.gov.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு அதில் என்ன பண்ணணும், அதில் என்டிபிசி நான் டெக்னிக்கல் அந்த எக்ஸாமில் கிளிக் பண்ணி அதில் அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா இந்தமாரி பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் டு வியூ சிட்டி அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி தான் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்னு 2 இருக்கேக்கா, அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. அதாவது என்ன அப்படின்னா, கிராஜுவேட் அப்படின்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரிஸ் அதாவது யூஜி ஏதாவது முடிச்சிருக்கணும். அண்டர் கிராஜுவேட் அப்படின்னா 12th முடித்தவங்க அப்படி அவங்கள தான் அண்டர் கிராஜுவேட் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கான எக்ஸாம் தான் அந்த CENO 062024 இன்னொன்று இருக்குல்ல, அண்டர் கிராஜுவேட் செப்பரேட்டாக இருக்கும், கிராஜுவேட்டுக்கு செப்பரேட்டாக இருக்கும். இந்த என்டிபிசி பொறுத்த வரைக்கும் இப்போ வந்திருக்க கால் லெட்டர் யாருக்கு அப்படின்னா கிராஜுவேட்டுக்கு. அண்டர் கிராஜுவேட்டுக்கு இன்னும் அப்டேட் வரல, வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ போடுறோம். ஓகே, இப்போ வந்து அந்த கிராஜுவேட் அப்படின்றதில் டு வியூ கால் லெட்டர் அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா சேம் இதே பேஜுக்கு வந்து வந்துடும். அதில் நம்ம ரெஜிஸ்டர் நம்பரை காப்பி பண்ணி வந்தோம்ல, ஸோ அந்த ரெஜிஸ்டர் நம்பரை இதில் என்ட்ரு பண்ணிக்கிறோம். ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணோம், டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கீழே இருக்க கேப்சா அந்த நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கிறோம். ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். ஓகே, லாகின் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ஷோ ஆகும். நேமு, உங்களுடைய ஃபாதர் நேமு, என்ன ஷிஃப்ட்டு அப்படின்றது இதெல்லாம் வந்து ஷோ ஆகும். ஸோ எல்லாம் கரெக்டாக அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா என்ன டேட்டு, என்ன பிளேஸில் உங்களுக்கு எக்ஸாம் வந்து நடக்க போகுது, என்ன ஷிஃப்ட்டு அப்படின்றது எல்லாம் ஷோ ஆகும். அதுக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட்டு வந்து என்னென்ன டைமில் வந்து ஸ்டார்ட் ஆகுது, ஷிஃப்ட் 1, ஷிஃப்ட் 2, ஷிஃப்ட் 3ன்னு இருக்குது. ஸோ அதெல்லாம் எந்த டைமில் ஸ்டார்ட் ஆகுது, உங்களுக்கு என்ன ஷிஃப்ட் அப்படின்றத பார்த்து கிளியராக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் வந்து பேசிக்காக. இன்னொன்று என்ன அப்படின்னா கால் லெட்டர் டவுன்லோட் பண்ண போகிறோம். ஓகேவா, கால் லெட்டர் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்தமாரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்ம அட்மிட் கார்டு வந்ததுக்கப்புறமா டவுன்லோட் பண்ணுற அந்த பேஜ். இது வந்து உடனே வராது, எக்ஸாமுக்கு ஒரு 4 days 5 days முன்னாடி தான் நம்மளுக்கு இந்த ஆப்ஷனே ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா
5th to 24th ஜூன் வரைக்கும் இந்த எக்ஸாம் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கால் லெட்டர் வர லேட் ஆகுது அப்படின்னா பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் ஒரே நாள் எக்ஸாம் கிடையாது, ஒரு டேட்டில் வந்து வைப்பாங்க. ஸோ உங்களுக்கு வர டிலே ஆகலாம். ஓகேங்களா? ஓகே, இதில் ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் ஸ்டேஜ் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து என்ன டேட்டு, என்ன எக்ஸாமோட சென்டரு, டைம் என்ன அப்படின்ற எல்லாமே கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கால் லெட்டர் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கால் லெட்டர் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஓகே, டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ அதை வந்து கிளிக் பண்ணி பார்க்குறோம். இந்த தான் வந்து நம்மளோட கால் லெட்டர். இதுதான் நம்ம எக்ஸாமுக்கு கொண்டு போகணும். இது கொண்டு போகல அப்படின்னா எக்ஸாமில் நம்மளை வந்து என்ட்ரன்ஸ்லேயே விட மாட்டாங்க. இது கண்டிப்பாக கொண்டு போகணும். ஸோ இந்த பேஜ் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்கள் இமெயிலில் சென்ட் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து கால் லெட்டர். என்டிபிசி ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு போகணும் அப்படின்னா இதில் தான் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஸோ அண்ட் இதில் வந்து உங்கள் நேமு எல்லாமே கரெக்டாக இருக்கா, உங்கள் ஃபோட்டோ, உங்கள் சிக்னேச்சர் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஷிஃப்ட்டு, உங்களோட அட்ரெஸ்ஸு, உங்களோட டேட் ஆஃப் பர்த் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சென்டருக்கான அந்த கூகுள் மேப்போட லிங்க்கும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சென்டருக்கான கூகுள் மேப் அந்த டைரெக்டாக அந்த மேப்லேயே வந்து என்ன ஆகுது, நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ சிஸ்டம்ன்றதுனால மேப் வந்து கொஞ்சம் ஓப்பன் ஆக டிலே ஆனதுனால நான் அப்படியே வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? ஒருவேளை நீங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், டைரெக்டாக கூகுள் மேப்லேயே ஓப்பன் ஆகி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஓகே, இதில் வந்து கொஞ்சம் க்ரெடென்ஷியல்லாம் இருக்குது, அதனால தான் நான் வந்து ஃபுல்லாக ப்ளர் பண்ணியிருக்கேன். இதோட பண்ணுறப்போ எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான்.